சந்திக்க மாட்டீங்க, அச்சப்படுறீங்களா? சார், செய்தியாளர் சந்திக்க மாட்டீங்க. வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜான் ஜேடி. தளபதி பாத்தீங்கன்னா கார்ல ஏறி போகும்போது பிரஸ் மீட் ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, நீங்க வந்து தளபதி நீங்க வந்து செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறீங்களா, அச்சப்படுறீங்களா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காரு. அதாவது நான் வந்து நாங்க வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து செய்தியாளர்களை சந்திங்க, இந்த மாதிரி வந்து பிரஸ் மீட் பேசுங்க அப்படின்னும் போது எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாம இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கலந்து போயிட்டு இருக்காரு. ஸோ எதனால போறாரு, ஏன் போறாரு அதெல்லாம் வந்து சுத்தமா தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. ஒரு பிரஸ் மீட் பேசுறாரு அப்படின்னா அது வந்து பெருசா ஒரு வெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இதுக்கு முன்ன வந்து மக்கள சந்திக்கல அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க அவர் மேல. ஸோ மக்கள சந்திக்கல, நேரடியா வந்து பேசல, வெளியில வந்து பேசல, உள்ளே வந்து பேசுறாரு இப்படின்னு நெறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. இப்படி நெறைய இருந்த விஷயங்கள பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வந்து எதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களோ, இப்ப அதெல்லாம் ஒன்னொன்னா பண்ணிட்டு வராரு. ஒன்னொன்னா பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு ஸ்பீச்சுக்கும் ஒவ்வொரு வெடி வெடிக்குது. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ பிரஸ் மீட் அப்படி சொல்லும்போது, இதுவரையும் வந்து எந்த ரெஸ்பான்ஸ் குடுக்காதவரு, பேசாதவரு அப்படி பேச ஆரம்பிச்சா பெருசா ஒரு வெடி இருக்கு அப்படின்றத மட்டும் எனக்கு தோணுது. ஸோ அப்படி பிரஸ் மீட் அப்படி வச்சாருன்னா, அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.